அந்த முருகரே அவருக்கு நல்ல ஆலோசனை தான். அரசியல்வாதி ஆயிட்டாரு. ஆமா, பக்க அரசியல்வாதியை மாறிட்டாரு, அவ்வளவுதான். ஜெயிப்பாரான்னு டவுட் தான். பட் எதிர்கட்சி வர சான்ஸ். விஜயோட எஃபெக்ட் ஃபுல்லாகவே நம்ம இளைய தலைமுறைக்கு மட்டும்தான் இருக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயில், சாய்பாபா, இப்போ வேளாங்கண்ணி, மசூதி அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து சொந்தமாக சலூன் ஷாப் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 30-40 பேர் அட்டன் பண்ணுவேன். அதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்லீம் எல்லாமே இருக்காங்க. இவனும் என் ஃப்ரெண்டு தான், இவனும் கிறிஸ்டின் தான். ஸோ எல்லாருமே எல்லா மதமே ஒரே மதம் தான். எல்லார் சாமி எந்த சாமியும் இருந்தில்லை. எல்லாருக்கும் நானும் வேலை செய்கிறேன், எல்லாரும் அதே மாதிரி தான். அவரும் ஒரு ஃபீல்டில் இருந்தார். ஃபீல்டுலேருந்து இப்போ இன்றைக்கி மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு. அவருக்கும் எல்லா சாமியும் ஒன்று தான். அவருக்கு என்ன யார் என்ன காரணம் பண்ணாலும் கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. வெற்றி ஒன்று தான். அது வெற்றி பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு நோக்கம் தான். எல்லாரும் இவ்வளோ பண்ணிட்டாங்க. நல்லவங்களா கெட்டவங்களான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. வந்தால் தான் தெரியும் நல்லவன் கெட்டவன். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது, நல்லது தான். அவருக்கு எல்லாரும் மதத்தும் ஒன்று நினச்சின்னு எல்லாரும் கோயிலும் போடுறாரு. கும்புறதுல தப்பு இல்லையே. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அப்படி கிடையாது. நான் சர்ச்சி ஃபாதருக்கு பண்ணுறேன். சர்ச்சி ஃபாதரும் நல்லபடியாக தான் வர்றாரு. அவரும் ஆசிர்வதிக்கிறாரு. நானும் முருகர் பக்தர், இந்து கோயிலுக்கு போகிறேன். எனக்கு முஸ்லீம் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களும் நல்ல விதமாக வாழ்த்துறாங்க. யார் வாழ்த்தினாலும் எல்லாரும் ஒரே வாழ்த்து நல்லா இருக்கணும்னு. அவங்களும் வாழ்த்துறாங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்குன்னு போகிறாங்க. இப்போ அவர் மக்கள் ஜெயிச்சா வந்தாலும் கிறிஸ்டினுக்கு மட்டும் சேவை செய்ய போகிறது இல்லையே. இந்த எல்லாருக்குமே தானே சேவை செய்ய போறாரு. அப்பயும் அந்த ஜாதி வச்சு காரணம் பண்ணுறீங்க. ஜாதின்றது ஒன்றுமே கிடையாது. அவர் ஜெயிச்சு வந்தாலும் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதை வந்து நம்ம அந்த இந்து முஸ்லீம்னு பார்க்கக்கூடாது. எல்லாமே ஒன்று தான். இப்போ கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, மசூதிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இதுக்கு சர்ச்சுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் வழிபாடு ஒன்று தானே பண்ணுறாரு. எங்கே போனாலும் ஒன்று தனித்தனியாக பண்ணலையே. அதனால அதை பற்றி வேண்டாம். சரி, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே பிரதர்ஷனம் பண்ணால் புரண்டு தான் போகணும். எல்லாரும் போகிறாங்க, அருவகரம் தான் கத்துறாங்க. ஏன் மனசுக்குள்ளேயே கத்துறாங்க? எந்தெந்த கோயில் எந்தெந்த வழிபாடு அந்தந்த வழிபாடுகள் தானே பண்ணணும். அதுதானே முறை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்படி தான் கேட்க முடியும். அவர் ஏன் போகிறாரு நீங்கள் வந்து ஒரு மாதிரியாக கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த வழிபாடோ அந்தந்த வழிபாடு தான். இப்போ பிரியாணி காலில் போயிட்டு எனக்கு சாப்பாடு கொடுனா சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. பிரியாணி தான் கிடைக்கும். அதே மாதிரி அந்தந்த கோயிலுக்கு போனால் எப்படி அந்த சாமியை தரிசிக்கணுமோ அப்படி தான் தரிசிக்கணும் இருக்கணும். அப்போ அதுதான் முறை. அதெல்லாம் யாரையும் நினச்சி பார்க்க முடியாதுங்க. 3 மணிக்கு அந்த க்ரௌடுக்கு வெளியில் வர முடியுமா? அந்த கோயில் அவ்வளோ பேருச்சான 3 மணிக்கு எதிர்பார்த்துக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இப்பயும் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கூட்டம் வரும், அந்த கூட்டம் வரும். யாருக்கு எந்த கூட்டமும் வராது. உண்மையாக ஒருத்தரை நேசிக்கிறாங்க, அதனால் அந்த கூட்டம் வருது. அதனால் நான் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. அதனால் எந்த மணிக்கு வந்தாலும் அவருக்கு கூட்டம் இருக்கும், வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த ஒரு கருத்து கணிப்புமே கிடையாது. அதனால் சக்ஸஸ் தான். எது ஒன்றாலும் செய்யலாம், அதில் தப்பே கிடையாது. அரசியலில் தோத்தாச்சு அப்படியே ஐயோ வேறு வழியே இல்லையா அப்படின்னு இதில் வர முடியாது. அவருக்கு இதுதான். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தால் வரட்டும், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களே. இப்போ உதயநிதி இருக்காரு, அரசியலில் இருந்தார். அவருக்கு வெளியில் வந்து வெளி உலகம் யாரும் தெரியல. இல்லை அப்படி எதுக்காக சொல்லுவாருன்னா, இப்போ அரசியலுக்கு வந்தார், மறுபடியும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போயிருக்காரு. இவரும் அதே மாதிரி இருக்காரு. வரட்டும். சப்போஸ் ஜெயிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. போய் வந்து பார்த்துட்டு இதுக்கும் நல்லது செஞ்சுட்டு அதுக்கும் போகலாம். ரெண்டுத்தில் இது அதில் கால் வைக்காமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றுத்தில் இருந்து ஜெயிச்சுட்டு அங்கே வந்தாலும் சந்தோஷம் தான். இல்லை அங்கே இருந்துட்டு வந்தாலும் மறுபடியும் நாங்கள் மேலே தலைவரை ஒரு நிலவுக்கு எடுத்து வந்து வைப்போம். இல்லை 100% பாசிட்டிவ் தான். ஏன்னா உங்களுக்கு நான் சொன்ன சலூன் ஃபீல்டில் இருக்கேன். நான் இது வரைக்கும் யாரும் கேட்டு யாருக்கும் எந்த இதுவும் ஓட்டு போட சொன்னதே கிடையாது. எல்லாரும் வயலில் வந்தது ஒன்று தான், டிவிக்கே விஜய் தான். அது நான் எல்லா விதத்திலும் நான் பார்த்துட்டேன். அது நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி, நான் வந்து 1 வீக் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 300 பேர் 400 பேர் அட்டன் பண்ணியிருப்பேன். அவங்க எல்லாருமே சொன்னது ஒன்று தான். எல்லாரும் அதாவது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் பக்கத்தில் கட்சிக்காரர் இருக்காங்க. அவங்க சொன்னது ஒன்று தான், விஜய் எல்லாத்தையும் புடிச்சிட்டாரு, 15,000 ஓட்டு எங்கள் ஏரியாவில் உடச்சிட்டாருன்னு இன்றைக்கி காலையோட சொல்லிட்டு போனார். அதுமாதிரி எல்லார் ஓட்டையும் உடச்சிட்டாரு, எல்லா மனசுலையும் பிடிச்சிட்டாரு. ஓட்டு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து எல்லா ஒரு சைடும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான். இன்னும் 2 நாள் தானே இருக்குது. பாருங்கள், அந்த முருகரே அவருக்கு நல்ல ஆலோசனை தான். அவருக்கு எல்லா மதமும் ஈக்குவல் சரிசமம்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்டின் ரிலேட்டடாக இல்லாமல் ஜென்ரலாக இருக்கார். எங்களுக்கு அப்படி தெரில, ஜென்ரலாக இருக்கார். பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜெயிப்பாருன்னு நினைக்கிறோம். கன்ஃபார்ம் எதிர்கட்சி வருவார். ஜெயிப்பாரான்னு டவுட் தான். பட் எதிர்கட்சி வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஓட் பண்ணதால் வேறு எதுவும் அப்படி கிளப்பியிருக்காங்க. எங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அவர் ஹிந்து கிறிஸ்டின் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ வந்தால் எல்லாருக்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாருன்னு தோணும். கன்ஃபார்ம் பாலிடிக்ஸ் தான். சினிமாக்கு சான்ஸ். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் வந்து எலெக்ஷனுக்காக வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாரோ என்னமோ, எலெக்ஷன் முடிஞ்ச இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கலாம் மேபி. ஆனால் இது புதுசாக தான் இருக்குது. அவரை பார்க்க போல புதுசாக தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததில்லை. இது விசித்திரமாக இருக்குல்ல அவரை பார்க்கும்போது. அவரோட மதத்தை சார்ந்து அங்கே போகாமல் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறதுக்கு எல்லா மதமும் சம்மதம் தான். அந்த மாதிரி இதில் தான் போயிருக்காரு. நம்ம அப்படி தான் பார்க்கணும். அது நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவர் புதுசாக பண்ணுறாரு, என்னன்னு தெரில. பார்ப்போம், ஆட்சிக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வர முடியாது. அது கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா 75 வருஷ கட்சின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வர முடியாது. என்னென்னமோ நடக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ ஃப்ராட்லாம் பண்ணுவாங்க நிறைய இது. ஸோ
இவர் கண்டிப்பாக வர முடியாது. ஜெயிக்கலாம், ஒரு 20 கட்சி 30 சீட்டு ஜெயிக்கலாம். கண்டினியூ பண்ண மாட்டார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. ஒரு விஷயம் தோத்துட்டாருன்னா திருப்பி அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார், ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார், ஜெயிச்சிட்டா கூட போவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக சினிமாவுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதி ஆகிட்டார். ஆமாம், பக்க அரசியல்வாதி மாறிட்டார், அவ்வளோதான். மேபி கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால போகலாமோ என்னமோ. ஒருவேளை காடுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பிளஸிங் கிடச்சி அதில் மூலியமாக ஏதாவது ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால போகலாம். மேபி எல்லாத்துக்கும் இருக்கும்ல ஒரு காடு நம்பிக்கை. சரி, அதை கூட இருக்கலாம்ல. நம்ம அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதை வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தானே. அதை வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை நம்ம தலையிட முடியாதுல்ல. அவர் போகிறது அவரோட விருப்பம், அதனால போகிறாரு. எலெக்ஷன் கேம்பெயினில் இருந்தது, கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் அப்புறம் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ கேம்பெயின் ஒர்க்கெல்லாம் இது இல்லை. அதனால சரி, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னு கோயிலுக்கு போகலாம், அவரோட சர்ச்சு அந்த மாதிரி தர்கா எல்லாம் போகலாம்ல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எதுவுமே நிச்சயமாக சொல்ல முடியாது. மேபி அவர் அடிமட்ட லெவல்லேருந்து அப்படியே வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்லலாம். எடுத்துன்னே ஒரு தனி கட்சிங்கும் போது கேள்விக்குறி தான் வருமாங்கிறது. வந்தால் பெரிய இதுதான் அதிசயம். ஏன்னா யாருமே அந்த மாதிரி வந்ததில்லை. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னாலே அவர் கவுன்சிலரு அப்படி படிப்படியாக வந்தவர். டைரெக்டாக அவர் முதலமைச்சராகலாம் வரல. இவர் டைரெக்டாக பண்ணும்போது வர்றதுக்கு 50-50 சொல்ல முடியாது. வந்தால் இதுதான், ஒரு எதிர்கட்சியாக வந்தாலும் ஒரு பெரிய ப்ளஸ் தானே. கஷ்டம், எதிர்கட்சி வந்தாலே பெரிய வெற்றி தானே. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் தெரிஞ்சு அவர் ஒரு 10-20 சீட்ஸ் ஜெயிச்சாலே பெரிய வெற்றி அவர். ஏன்னா சீமான்லாம் ஆரம்பித்தார், அவர் வந்து ஒரு 2-3 சீட்டு கூட 1 கூட ஜெயிச்சது இல்லை. இவர் ஒரு 10-20 வாங்கிட்டாருனால பெரிய வெற்றி தானே அது. ஒரு ஸ்டார்டிங் எடுத்துன்னே 2 கட்சி தான் சொன்னார். ஆனால் அது என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எடுத்தால் அவர் பேசுகிறது அந்த மாதிரி பேசிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற சொன்ன மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி பழைய கட்சிகள் எடுத்துன்னே அவங்களெல்லாம் எல்லாருமே அவங்க அந்த கட்சி மேலே தான் நம்பிக்கையாக இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் புதுசாக வந்தால் யாருமே நம்ப மாட்டாங்க. மேபி படத்தில் பார்க்குற ஆர்வத்தினால எல்லாரும் ஒரு ஆர்வம் காட்டலாம். சரி, விஜய் வந்திருக்காரு பார்க்கலான்னு கூட்டம்லாம் அதிகமாக வர்றது. அது ஓட்டாக எவ்வளோ மாறுங்கிறது, வந்த கூட்டத்தில் பாதி ஓட்டாக மாறினால அவருக்கு ஒரு வெற்றி தான். அரசியலுக்கு என்ன சொல்கிறது, சீமான் பார்த்தாங்கன்னா அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. இப்போ விஜய் வந்தாருன்னா அவர் வந்து ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதே தானே சொல்கிறாரு. சீமான் வந்து வித்தியாசமாக சொல்கிறார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் போயிருந்தால் மேபி இவருக்கு இன்னும் நல்லா ப்ளஸ்ஸாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இவர் எல்லாரும் சொன்னதே தானே இவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால என்னமோ அந்த மாதிரி இருக்குது. அது அந்த இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னால அது வந்து அதுக்கு எடுத்துக்கலாம். எல்லாரும் சொல்கிறதே அவரும் சொல்கிறார். புதுசாக ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. இப்போது இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இது எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இது முடிச்சதுக்கப்புறம், ஆக்சுவலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சிலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ போகிறாருன்னா அது தெரில எந்த அளவுக்கு அவரோட பாசிட்டிவிட்டி காட்டுதுன்னு தெரில, எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஓகே, அந்த நல்ல வைப்பு தான். அதை பொறுத்தவரை கோயிலுக்கு போயிட்டு வரதுன்னா நல்ல வைப்பு தான். அது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஒருவேளை பப்ளிக்காக கூட இருக்கலாம், நம்ம பொதுமக்களை பார்க்குற மாதிரி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவர், அந்த வகையில் கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் எலெக்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மக்கள் அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். இப்போ மேக்ஸிமம் நிறையா மக்களுக்கு ஃபுல்லாகவே அவரை வந்து பார்க்க முடியல. எல்லாத்தாலையும் எல்லா இடத்துக்கும் அவர் போய் கவர் பண்ண மாதிரியும் தெரியல. மேக்ஸிமம் அவரால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டார். ஆனாலும் ஃபுல்லாக ஹோல் தமிழ்நாடு அவர் கவர் பண்ணாரான்னு பார்த்தா இல்லை. இந்த மாதிரி பிஃபோர் எலெக்ஷன் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நமக்கு ஃபேமஸான லொக்கேஷன் இருக்கும். அந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாத்தையும் விசிட் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னா நம்ம சிவன் டெம்பிள், அந்த மாதிரி நம்ம ஃபேமஸான லொக்கேஷன் எல்லாம் இது பிஃபோர் எலெக்ஷன் கொஞ்சம் போயிருந்தால் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருப்பா இம்பேக்ட் இருக்குன்றது தெரில. அது ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். 50-50 தான் சார். அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியல, இப்படி சொல்ல முடியல. ஆக்சுவலாக மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நிறையா வேணால் நம்ம லாங் பீரியடாகவே டிஎம்கே ஏடிஎம்கே தான். இப்போ நம்ம 40 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க, ஒரு 35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தான் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ என்னோடய ஃபாதர் மதர்ன்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே கை போயிடும். அது நம்ம வந்து என்ற மரத்துக்கிற சொல்ல முடியாது. விஜயோட எஃபெக்ட் ஃபுல்லாகவே நம்ம இளைய தலைமுறைக்கு மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் அவங்கள தான் கவர் பண்ணியிருப்பார். மேக்ஸிமம் ஒரு 40 ஏஜுக்குள்ளே கவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. 40 அபோவில் வந்து கவர் பண்ணியிருப்பாருன்னா ரொம்ப கஷ்டம் தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரில. இப்போ என்னோட மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎம்கே ஏடிஎம்கே தான். நம்ம டிவிக்கு சப்போர்ட் இருக்குது. நம்ம 35 ஏஜ் பிலோ இருக்கவங்களுக்கு டிவிக்கு சப்போர்ட் நமக்கு இருக்குது, நிறையா பேருக்கு, நம்ம இளைய தலைமுறைக்கு இருக்குது.
அதில் நிறைய பேர் இப்போ புதுசாக ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே டிவிக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க எல்லாமே டிவிக்கே தான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு தெரிஞ்சவங்க ஸ்க்ரீனில் பார்த்தவர் விஜய் தான். அவங்களுக்கு அவங்க பாலிடிக்ஸே பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் விஜய் தான். அவங்களுக்கு பெருசாக டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டவங்க மேக்ஸிமம் எல்லாமே டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் வரலாம். மற்றபடி சிஎம் ஆக முடியுமான்றது தெரில. ஒரு 20% எடுப்பார். 20% to 25% வாய்ப்பு இருக்குது. அதே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். 20% எடுத்தாலே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ரீச் ஆகணும் மக்கள்கிட்ட. அந்தளவுக்கு இன்னும் பெருசாக ரீச் ஆகலை. கொஞ்சம் அந்த 50 அபோவ் இருக்கவங்க 45 அபோவ் இருக்கவங்கள்ட்டலாம் விஜய் பெருசான ரீச் ஆகலை. அவங்க டிஎம்கே பார்த்தே பழகிட்டாங்க. அவங்கள ரீச் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த அளவுக்கு போகுன்ற எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு பாலிடிக்ஸை பற்றி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சுற்றி என்னை சுற்றி இருக்கவங்கள பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் இப்போ ஊர் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ல் வந்து 3 பேர் வந்து 3லேருந்து 4 பேர் டிஎம்கே தான். 5ல் ஒருத்த இல்லை மேக்ஸிமம் அதிகபட்சம் 1.5 இவ்வளோ தான் வந்து நமக்கு டிவிகேக்கு பேச்சு இருக்குது. இப்போ நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து விஜய் நிற்கிறத பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன பண்ணுறாரு, எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டாடுறாரு, அடுத்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுறாரு பொறுத்து தான் நெக்ஸ்ட்